குருச்சேத்திர போர் முடிந்தவுடன் திருதராஷ்டிரர் கிருஷ்ணனிடம், நான் குருடனாக இருந்தபோதும் விதுரர் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி செய்தேன். அப்படி இருக்க ஒருவர் கூட மீதமில்லாமல் எனது 100 பிள்ளைகளும் இறந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், உனக்கு நான் ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்கிறேன். அதற்கு பதில் சொன்னால் நீர் கேட்ட கேள்விக்கு பதில் தருகிறேன் என்றார். நீதி தவறாது ஆட்சி செய்த அரசனிடம் வறியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான். மிக சுவையாக சமைப்பது, அவரை பிரத்யேகமாக கவனிப்பது என அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளினால் வெகு சீக்கிரமே தலைமை சமையல் கலைஞனாக உயர்த்தப்பட்டான். அரசருக்கு வித்தியாசமான சுவையை செய்து கொடுத்து பரிசு பெறும் என் நோக்கில் அவனுக்கு விபரீதமான யோசனை ஒன்று தோன்றியது. அதன்படி அரண்மனை குளத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாய் சமைத்து அரசருக்கு பரிமாறினான். தான் சாப்பிடுவது இன்னதென்று தெரியாமல் சுவையில் மயங்கிய மன்னர் அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி சமைக்குமாறு கட்டளையிட்டார். அதோடு அந்த சமையல்காரனுக்கு பெரும் பரிசும் அளித்தார். திருதராஷ்டிரரே, இப்போது பதில் சொல்லுங்கள். அரசன், சமையல் கலைஞன் இருவரில் அதிகம் தவறளித்தவர் யார் என்று கிருஷ்ணர் கேட்டார். ஒருமுறை வசிஷ்டரின் சமையல்காரன் தான் அறியாமலே புலால் கலந்த உணவை அவருக்கு வைத்து விட்டார். ஆயினும் அதை வசிஷ்டர் கண்டுபிடித்து அவனுக்கு சாபமிட்டார். இந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லையே. சமையல்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் அவன் செய்த தவறு சிறியது. ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டும் அதை கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிக தவறளித்தவன் ஆகிறான் என்றார் திருதராஷ்டிரர். புன்னகைத்த கிருஷ்ணர், திருதராஷ்டிரரை, நீங்களும் ஒரு அரசனாக இருந்து நியாயம் தவறாமல் அண்ணன் செய்ததே தவறு என கூறினீர்கள். அத்தகைய நீதிதான் பீஷ்மர், துரோணர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அரசனாக அமர்த்தியது. நல்ல மனைவி, 100 குழந்தைகள் என நல்வாழ்க்கை தந்தது. ஆனால் நான் சொன்ன கதை உன்னை பற்றியதுதான். சென்ற பிறவிலேயே நீ உன் தவறினால் 100 அன்னப்பிண்டிகளை உணவாக சாப்பிட்டு இருக்கிறாய். அந்த அன்னங்கள் தான் தாயார் எத்தகைய வேதனை அடைந்திருக்கும் என்பதை உன் 100 பிள்ளைகளை இழந்து நீ அறிந்து கொள்கிறாய். ஆனால் தினம் தினம் கண்ணிருந்தும் அதை பார்த்தும் உனக்கு சைவ அசைவ உணவுகளிடையே வேறுபாடு தெரியவில்லை.